இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 300க்கும் மேற்பட்ட மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிருச்சு. இங்கே பாருங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 315 வைரஸ் காணும், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இவைகளை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதே வீடியோவில் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, 100 பேருக்கு 15 பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு, அதாவது மரணம் அடைகிற அளவுக்கு அது மிகவும் வீரியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த வைரஸ் என்ன ஆச்சுன்னு தெரில, எங்கே போச்சுன்னு தெரில, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் எந்த பாதிப்பும் வந்ததாகவும் சொல்லப்படலை. ஸோ இப்போ காணும், அவ்வளோதான். இப்போ பைபிள் சொல்லுது துஷ்ட மிருகத்தினால் அப்படின்னு இருக்குது. இந்த துஷ்டம் எடுக்கக்கூடிய இந்த வைரஸ் காணாமல் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகங்கள் பல, நாய், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, குரங்கு, இதுலேருந்துலாம் எடுத்த வைரஸாக அவங்க ஆராய்ச்சிக்காக வச்சுருந்துருக்காங்க லேபில். அந்த லேப்லேருந்து எடுக்கவே முடியாதுங்கிறாங்க, அவ்வளோ செக்யூர்டு. ஆனால் 315 வைரஸ் காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு அவர்கள் என்ன செய்யலாம்னா ஆயுதங்களாக பயன்படுத்தலாம். இப்போ கொரோனா இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு வகையான ஆயுதம். எப்படின்னா, எந்த நாட்டையோ அல்லது கட்டிடங்களையோ பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கலாம். இப்போ யோசித்து பாருங்கள், 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3-4 வசனங்களில் அந்த வசனம் சொல்லுது, மரத்தையோ எந்த ஒரு மரத்தையோ புல்லையோ சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை பெறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரம் செடி கொடி எதுவுமே பாதிக்கப்படாது, மனுஷன் மட்டும் சாவாங்க. அப்படி ஒரு காரியம் நடக்கணும் இருக்குது. அது இனிமேல் நடக்க போகுது. 9ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு பின்னால் நடக்கணும். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்க, யாருமே பாதிக்கப்படலை, இயற்கை நல்லா ஆயிடுச்சு லாக்டவுனில். ஆனால் மனுஷன் சாத்துட்டான், அவ்வளோதான், வேலை முடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வைரஸ் முழுக்க இந்த வைரஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இயற்கையும் பாதிக்காமல் மனுஷனை மட்டும் சாகடிக்கிற வெப்பன் அது. அப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 4ம் சேர்ந்து மிகப்பெரியதான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்கிற வேதம் சொல்லுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த 4க்கான காரியமும் துல்லியமாக நடக்குது. உலகளாவிய இதுக்கான ஒரு ஆயத்த பணி மாதிரி நீங்கள் நடக்கலாம், இல்லை உலகம் புழுக்க எல்லா நாடுகளும் ரெடி ஆகுது. வேதம் சொன்ன துல்லியமாய் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது.